நம்ம ரேவதி கௌதம் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம நம்ம கௌதம் கிட்ட ஜானகியை உண்மையா சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதே சமயம் நம்ம ஜானகியை பார்த்து இவங்கதான் என்னோட உண்மையான அம்மா. ஜானு, இதை வந்து ஏன் இத்தனை நாளா மறைச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, என்ன மன்னிச்சிரு கௌதம், இங்கேயே அதாவது கூடவே வந்து உன்னை பெத்தவளை வச்சுக்கிட்டு என்னால வந்து நிம்மதியா இருக்கவே முடியல. எப்ப வந்து உனக்கு உன்னோட அம்மா, அதாவது உண்மையிலேயே ரேவதி தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு நீ அவ கூடயே போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ அவங்க வந்து கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதியும் தெளிவா புரிய வச்சுறாங்க. கௌதம், நான் வந்து என்னன்னா உன்னை பெத்தவளா இருந்தாலுமே கூட இந்த 30 வருஷமா வந்து உன்னை மனசுக்குள்ள வந்து வச்சு அதாவது ஜானகி தான் வந்து வளர்த்துட்டு இருந்தா அப்படின்ட்டு தான் வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜானகியை விட்டுட்டு நீ வந்துடக்கூடாது அப்படின்ற ஒன்னையும் வந்து சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த வீட்டுல என்னால சகஜமா இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த அஞ்சலி வந்து நம்ம கௌதம பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்போ ஊர் உலகம் எல்லாருமே வந்து தப்பு தப்பா பேசுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஊரு பேர் தெரியாதவன், அப்பா அம்மா இல்லாதவன், அனாதை அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதுதான் நம்ம ரேவதி வந்துட்டு பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு உன்னோட உண்மையான அம்மா நான் தான் அப்படின்றது சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ஜானகியை பார்த்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஆமா கௌதம், உண்மையிலேயே ரேவதி தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் ரேவதி இருந்துட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லும் போதும் சரி, அதே மாதிரி ஜானகி ஜானகின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஜானகியோட பேரை சொல்லி பேச ஆரம்பிச்சுறாங்க. வேலைக்காரி நீ எதுக்காக வந்து என் அத்தையை வந்து பேர் சொல்லி கூப்பிடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஒரு பக்கம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சுறா. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு அவ ஒண்ணும் என் வேலைக்காரி எல்லாம் கிடையாது, அவ தன் பிள்ளைக்காக வந்து வீட்டோட இங்க வந்து இருந்துட்டு இருக்கா, அவ என்னோட ஃப்ரெண்டு ரேவதி, அவளோட குழந்தையதான் நான் இருந்து வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் வந்து எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். இது வரைக்கும் இந்த பைரவிக்கு கூட இந்த ரேவதி தான் வந்து உண்மையான அம்மா, அதே மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து இது வரைக்கும் வந்து தெரியவே தெரியாது. ஆனா இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம்க்கு தெளிவா புரிய வைக்கிறாங்க. அதாவது நான் உன்னை பெத்தவளா இருந்தாலுமே கூட நீ ஜானகி கூட இருக்கிறது தான் கரெக்ட். நான் இந்த சொத்துக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ எங்க வந்து என் புள்ள வந்து இங்கிருந்து வந்துட்டா அந்த சொத்து எல்லாமே போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் நான் சொல்லல கௌதம். நான் சொல்றது வந்து ஜானகியோட பாசத்துக்காக மட்டும்தான். ஏன்னா இத்தனை வருஷமா, அதாவது வேற யாராச்சும் இருந்தா கண்டிப்பா இதை வந்து பண்ணிருக்கவே மாட்டாங்க. நான் வந்து அநாத ஆசிரமத்துல உன்னை விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஜானகி தான் வந்து உன்னை எடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சு போச்சு. தனக்காக ஒரு உறவு இருக்கு, தனக்காக ஒரு உயிர் இருக்கு, சொந்த பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது கௌதம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் ரேவதி வந்து கட்டி பிடிச்சு கதறி ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.